Hi friends, welcome to Kids Fashion World. இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம்னா லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் எப்படி ஒரு டிசைனர் டாப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். பாருங்கள், இந்த ஃபேப்ரிக்கில் தான் வந்து நம்ம டாப் வந்து கட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இது ஷர்ட் மெட்டீரியல். அந்த ஷர்ட் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணது போக மீதம் இருக்கிற மெட்டீரியல் இதில் ஒரு 7 இயர் கேர்ளுக்கான ஷார்ட் டாப் டிசைனர் டாப் வந்து எப்படி கட் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இப்போது துணியை நான் 4ஆக ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். ஃபோல்ட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நம்ம இதனுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். எனக்கு தேவையான ஹைட் பார்த்திங்கன்னா 18 இன்ச்சஸ். நான் இது கூட ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 19 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா நெக் வித் மார்க் பண்ணுறேன். கழுத்தினுடைய அகலம் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். ஷோல்டர் 2.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஷோல்டர் லைன்லேருந்து கீழே 5.5 இன்ச்சஸ்க்கு ஆம்கோலுடைய ஹைட் வந்து மார்க் பண்ணியிருக்கேன். அதுக்கப்புறமா நம்ம செஸ்ட் ரவுண்ட் வந்து மார்க் பண்ணிக்கலாம். செஸ்ட் ரவுண்ட் பார்த்தீங்கன்னா 6 இன்ச்சஸ் மார்க் பண்ணுறேன். ஒன் அண்ட் ஆஃப் இன்ச்சஸ் பார்த்தீங்கன்னா சீமிங்க்கு நான் விட்டுருக்கேன். நெக்ஸ்ட்டு டாப்லேருந்து கீழே ஷோல்டர் லைன்லேருந்து கீழே 9.5 இன்ச்சஸ்க்கு ஹிப்னுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். அந்த இடத்துல டேப் வச்சுட்டு ஒரு 5.5 இன்ச்சஸ்க்கு ஹிப்புடைய ரவுண்டு மார்க் பண்ணியிருக்கேன். ப்ளஸ் சீமிங்க்கு 1.5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நம்ம ஹைட் மார்க் பண்ணியிருக்கோம் இல்லைங்களா, அந்த லைனில் நம்ம செஸ்ட் ரவுண்ட் எவ்வளோ மார்க் பண்ணியிருக்கோமோ அதே மெஷர்மெண்ட் நான் மார்க் பண்ணியிருக்கேன். அதாவது 6 இன்ச்சஸ் ப்ளஸ் 1.5 இன்ச்சஸ் சீமிங்க்கு மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஆம்கோல் லைன் வந்து வரைஞ்சி விட்டுக்கலாம். நெக்ஸ்ட்டு நெக்கினுடைய உயரம் மார்க் பண்ணுறேன். 3 இன்ச்சஸ் ஃப்ரண்ட் அண்ட் பேக் வந்து நெக்கினுடைய ஹைட் மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது நெக் வரைஞ்சி விட்டுக்கலாம். அவ்வளோதான். இப்போ இதை நம்ம கட் பண்ணிக்கலாம். 1/2 இன்ச் பார்த்தீங்கன்னா ஷோல்டர் ஸ்லோப் வந்து நான் கட் பண்ணிக்கிறேன். மார்க் பண்ணியிருக்கேன். இப்போது ஓகே, இப்போது இதை கட் பண்ணிடலாம். பாருங்க, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இதில் ஒரு பீஸ் மட்டும் நான் எடுத்து வச்சுக்கிறேன், தனியாக எடுத்து வைக்கிறேன். இதில் ஒரு பீஸ் பார்த்தீங்கன்னா பேக் சைடு வந்து ஹுக் வைக்கிறதுக்காக நான் வந்து ஒரு 5 இன்ச்சஸ்க்கு ஓப்பன் வைக்க போகிறேன். ஸோ அது வந்து நம்ம மார்க் பண்ணிக்கலாம். நான் வந்து 5 இன்ச்சஸ் வந்து சென்டரில் மார்க் பண்ணியிருக்கேன். இந்த 5 இன்ச்சஸ்க்கு நான் வந்து சென்டரில் ஓப்பன் பண்ணிக்கிறேன். பாருங்கள், இந்த மாதிரி கட் பண்ணி விட்டுக்கலாம். ஓகே, இப்போ கட் பண்ணிட்டோம். இப்போது இது போக மீதம் இருக்கிற ஃபேப்ரிக் வந்து நான் இந்த மாதிரி எடுத்து வச்சுருக்கேன். 2 ஃபேப்ரிக்காக இருக்குது. நான் இது பாருங்கள் 22 இன்ச்சஸ் எடுத்திருக்கேன். இப்போ 2 ஃபேப்ரிக்கும் சேர்த்து 44 இன்ச்சஸ் இருக்குது இந்த துணி. இதனுடைய நீளம் பார்த்தீங்கன்னா 44 இன்ச்சஸ். அகலம் பாருங்கள் 5 இன்ச்சஸ் மார்க் பண்ணியிருக்கேன். மார்க் பண்ணி இதை லைன் போட்டு இதை கட் பண்ணி எடுத்து வச்சுக்கிறேன்.
ஓகே, இப்போது நம்ம கட் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் இதை எப்படி ஸ்டிச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் இந்த பேக் சைட் பீஸ் எடுத்துட்டு இதுக்கு இந்த மாதிரி ஒரு துணி வந்துட்டு கட் பண்ணி வச்சுருக்கேன். இதனுடைய ஹைட் பார்த்தீங்கன்னா 6.5 inches, வித்து பாருங்கள் 4 inchesக்கு எடுத்திருக்கேன். இதை இந்த துணியுடைய நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணுறேன். ப்ளேஸ் பண்ணிவிட்டு அந்த சென்டர் லைனில் இந்த மாதிரி வி ஷேப் வர மாதிரி நான் வரைஞ்சி வச்சுருக்கேன். இப்போது இந்த ஷேப் நம்ம வரைஞ்சிருக்கிறோம் இல்லையா, அது மேலேயே தையல் போட்டுட்டு வரலாம். ஓகே, இப்போ நம்ம தைச்சிட்டோம். இப்போ இந்த 2 தையலுக்கு நடுவில் இருக்கிற அந்த கேப்பை நம்ம சிசரில் இந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம கட் பண்ணிட்டோம். இப்போ இந்த மேலே இருக்கிற அந்த துணி இருக்கு இல்லைங்களா, அதை வந்து உள்பக்கமாக திருப்பி விட்டுட்டு என்னுடைய லெஃப்ட் சைடில் இருக்கிற துணி பாருங்கள் ஒரு 1/2 inches வெளியில் வர மாதிரி நான் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன், டபுள் ஃபோல்ட் பண்ணி. அதுக்கப்புறமா ரைட் சைடில் வர துணி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து நம்ம எக்ஸ்ட்ரா வச்ச துணியெல்லாம் உள்ளே போகிற மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணியிருக்கேன். இப்போ லெஃப்ட் சைடில் பாருங்கள் நான் தச்சு விட்டுட்டே வரேன். கீழே வந்து உடனே லாக் பண்ணி இதை வந்து வெளியில் எடுத்துடுறேன். அதுக்கப்புறமா நம்ம ரைட் சைடில் மேலேருந்து திரும்ப தையல் போட்டுகிட்டே வரலாம். பாருங்கள், இப்போ நம்ம தைச்சு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இதில் நான் வந்து ஹூக் வைக்க போகிறேன். நீங்கள் வேணும்னா ஜிப்பு கூட அட்டாச் பண்ணிக்கலாம். இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம ஷோல்டர் லைன் வந்து ஃப்ரண்ட் அண்ட் பேக்கு தையல் போட்டுக்கலாம். ரெண்டு பக்கமும் தையல் போட்டுக்கிறேன். ஓகே, இப்போ தைச்சிட்டோம். நெக்ஸ்ட்டு பாருங்கள், ஒரு 1.5 inches வித்தில் நான் கிராஸ் பீஸ் இந்த மாதிரி கட் பண்ணி எடுத்து வச்சுருக்கேன். இதை இந்த பேக் சைடு வந்து இந்த ஓப்பன் இருக்கு இல்லைங்களா, அந்த இடத்துல லைட்டாக ஒரு சிங்கிள் ஃபோல்ட் பண்ணி இந்த துணியை ரா எட்ஜஸ் வந்து உள்ளே போகிற மாதிரி ஒரு ஃபோல்டிங் கொடுத்து இந்த துணியுடைய வித்தை பாருங்கள் இந்த மாதிரி டபுளாக ஃபோல்ட் பண்ணி இந்த நெக் ரவுண்ட் ஃபுல்லாக வந்து தையல் போட்டுட்டே வரேன். துணியுடைய டாப்பினுடைய நல்ல பக்கத்தில் வச்சு தையல் போட்டுட்டு வரேன். பாருங்கள், திரும்பவும் அதே மாதிரி இந்த ரா எட்ஜஸ் உள்ளே போகிற மாதிரி நம்ம தைச்சி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு இதனுடைய உள் பக்கத்தில் இந்த துணி திருப்பி ஒரு தையல் போட்டுக்கலாம். ஓகே, பாருங்கள், இப்போ நம்ம வந்து நெக்லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிட்டோம். சேம் இதே மெத்தடில் நம்ம ஆம்கோலுடைய ரவுண்டு வந்து நம்ம தையல் போட்டுக்கலாம். பாருங்கள், அதே மாதிரி டபுள் ஃபோல்ட் பண்ணி நம்ம நல்ல பக்கத்தில் ப்ளேஸ் பண்ணி இதை வந்து தையல் போட்டுகிட்டே வரலாம். திரும்பவும் இதை உள்பக்கமாக திருப்பி தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிக்கலாம். இதே மாதிரி நம்ம ரெண்டு பக்கமும் ஆம்கோல் லைன் வந்து ஃபினிஷ் பண்ணிடலாம். ஓகே, பாருங்கள், இப்போ வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிட்டோம். ரெண்டு பக்கமும் ஆம்கோல் லைன் ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட்டு ரெண்டு பக்கமும் சைடு வந்து நம்ம ஸ்டிச் பண்ணி ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நம்ம ஆல்ரெடி மார்க் பண்ணியிருக்கிற அந்த லைனில் நம்ம தையல் போட்டுக்கலாம். இப்போ பாருங்கள், நம்ம சைடு ஜாயின் பண்ணிட்டோம். இப்போ நம்ம ஆல்ரெடி நம்ம வந்து அந்த 5 inch வித்தில் வந்து கட் பண்ணி வச்சுருக்கிற துணியை ரெண்டு துணி வந்து நம்ம கட் பண்ணி வச்சுருந்தோம் இல்லைங்களா, அதனுடைய ரெண்டு பக்கத்துலேயும் ஒரு 1/4 inch
தையல் போட்டு 2 பக்கமும் வந்து க்ளோஸ் பண்ணிக்கலாம். பாருங்க இந்த மாதிரி தச்சு விட்டுக்கோங்க. இப்போ இதனுடைய மேல் பக்கத்துல இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுக்கோங்க. அதே மாதிரி கீழ் பக்கமும் டபுள் ஃபோல்ட் பண்ணி சுற்றி தையல் போட்டுக்கலாம். பாருங்க இந்த மாதிரி ஒரு 1/4 இன்ச் அளவுக்கு நீங்க டபுள் ஃபோல்ட் பண்ணா போதும். பாருங்க இப்போ 2 பக்கமும் தையல் போட்டு ஃபினிஷ் பண்ணிட்டோம். இது 1/4 இன்ச் எலாஸ்டிக் வந்து நான் எடுத்து வச்சிருக்கேன். இதனுடைய நீளம் பாருங்க 28 இன்ச்சஸ்க்கு நான் எடுத்திருக்கேன். நம்ம செஸ்ட் ரவுண்டோட ஒரு 4 இன்ச் ஆட் பண்ணி இந்த எலாஸ்டிக் வந்து நான் எடுத்திருக்கேன். ஓகேங்களா? இப்போ இதனுடைய ஒரு பக்கத்துல இந்த எலாஸ்டிக் வச்சு நம்ம தையல் போட்டுட்டே வரலாம். இந்த எலாஸ்டிக் நல்லா இழுத்து தையல் போட்டுக்கோங்க. நம்ம ஸ்கர்ட்ல எப்படி எலாஸ்டிக் வந்து தைப்போமோ அதே மெத்தட்ல நம்ம தைச்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட் இந்த டாப்னுடைய ஷோல்டர் லைன்ல இருந்து கீழே 4 இன்ச்சஸ்க்கு நான் மார்க் பண்ணி இந்த மாதிரி லைன் போட்டு வச்சிருக்கேன் ஃப்ரண்ட் அண்ட் பேக்லேயும். இப்போ அந்த லைன்ல நம்ம ரெடி பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த எலாஸ்டிக் வந்து ஸ்டிச் பண்ணி வச்சிருக்கோம் இல்லைங்களா, இந்த துணியை வந்து அட்டாச் பண்ண போகிறோம். இது பார்த்தீங்கன்னா எப்படி நம்ம ப்ளேஸ் பண்ணுறதுன்னு சொல்கிறேன். இந்த எலாஸ்டிக் வந்து அந்த லைனில் இருக்கிற மாதிரி நீங்கள் வச்சு தைச்சி விடுங்க. இந்த துணியுடைய நல்ல பக்கத்தில் இந்த ரஃபிள்ஸுடைய நல்ல பக்கம் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. ஃப்ரண்ட்டில் ஒரு ஆம்கோல் லைன்ல இருந்து இன்னொரு பக்கம் ஆம்கோல் லைன் வரைக்கும் தையல் போட்டு அதே மாதிரி பேக் சைடும் நீங்கள் தைச்சு ஃபினிஷ் பண்ணிக்கோங்க. பாருங்கள் இப்போ நான் ஃபினிஷ் பண்ணி உங்களுக்கு காட்டுறேன். நம்ம இது ஃபினிஷ் பண்ணிட்டோம். நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த டாப்னுடைய இந்த பாட்டம் ரவுண்டை 1/4 இன்ச்சுக்கு டபுள் ஃபோல்ட் பண்ணி ஒரு தையல் போட்டுக்கலாம். பாருங்க இப்போ வந்து நம்ம தையல் போட்டுட்டோம். ரொம்பவே சிம்பிளான மெத்தடில் நம்ம லெஃப்ட் ஓவர் ஃபேப்ரிக்கில் ஒரு டிசைனர் டாப் வந்து கட் பண்ணி ஸ்டிச் பண்ணிட்டோம். பாருங்கள் கண்டிப்பாக உங்களுக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன், யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சா உடனே லைக் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள்.